வாக்குகளை பெறுவதற்காகவும் இந்த ஊரின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காகவும் ஏன் கபலீகரம் செய்கின்றீர்கள்? ஏன் பொய் கூறுகின்றீர்கள்? நீங்கள் கூறுவதாக இருந்தால் என்ன கூற வேண்டும்? எல்லாவற்றையும் சேர்த்தல்லவா கூறியிருக்க வேண்டும். ஒளிக்குவாரியில் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய அதிகாரி இப்படி பதிலளித்திருக்கின்றார். அந்த பதிலை நாங்கள் இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டினுடைய பல முக்கியமான அம்சங்கள். இந்த ஒடிட்குவாரியில் வருகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்து அந்த பதிலை ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய என்டோர்ஸ்மென்ட்களை வழங்கினால் அது கோப்பாவிற்கு சென்று ஒரு அறிக்கையாக வெளிவரும். நீங்கள் அறிக்கைகளை வெப்சைட்டிலே பார்க்கலாம். அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் உங்களுடைய கையிலே இருக்கின்ற திறந்தொலைபேசியை பயன்படுத்தி இந்த இடத்தில் நீங்கள் தரவிறக்கம் செய்து பார்க்கலாம். அவர் நினைக்கிறார் அவருக்கு மட்டும் எல்லாம் தெரியுங்க. அப்பன் படிப்பு நாங்களும் படிச்சிருக்கோம் 2 பல்கலைக்கழகத்தில். அது உள்ளக ரீதியா வழங்கணும் அவருக்கு. நீங்க இப்ப டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். 2021 கிடக்கு, 22 கிடக்கு, 24 ஒடிட்டிங்க தற்பொழுது வந்து செஞ்சுக்கிறாங்க. ஏதோ அக்கரைப்பட்டில கள்ளம் பிடிக்க வந்த மாதிரி அன்று பேசுறார். நூலகத்திற்குள் இப்பொழுது ஒடுக்கி நிற்கிறார்கள். மொக்கு சிறுவர் நூலகத்துக்குள்ளவர்கள் ஒடி சென்ற ஆண்டுக்கான ஒடிட்டிங்கை செய்வதற்கு, கணக்காய்வினை செய்வதற்கு இந்த காலப்பகுதியில் ஒரு கிழமை வருவாங்க, வந்து நிற்காங்க. இதுல இருந்துதான் ஒடிக்குவாரி ஸ்டார்ட் ஆகும். இதை காணல எங்க கேட்பான். அங்க இருக்கிற சிசிஎல் வந்து விஷயம் முடிஞ்சு. காணவில்லை கண்டீர்களா என்கிறதான் அவரை பிரச்சனை. அது அவரை பிரச்சனை. எனக்கு ரொம்ப ஓட்டு எடுக்கணுமே. நான் புதுப்பள்ளி வட்டாரத்திலே சில விடயங்களை பேசியிருந்தேன். இவர்களுடைய வாயிலே இருந்து சில விஷயங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக புத்தக கொள்முதல் சம்பந்தமாக பேசியிருந்தேன். அதிலே பதைத்து போய் விட வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் அந்த விட வந்த சோசா ஜங்ஷன்ல நடந்த கூட்டத்துக்குள்ள முதலாவது நாங்க கொடுத்ததான், நாங்க புக்க விற்பனை செய்ததான் முதலாவது பாஸ். 2வது சகல கணக்கியல் நடைமுறைகளையும் சரிவர பேணித்தான் நாங்களே புத்தகங்களை கொடுத்தோம், பாஸ். 3வது மர்ஹூம் நஜ்முதீன் சார் அவர்கள் திரும்ப வந்து வற்புறுத்தியதால் கொடுத்தோம். இந்த விடையை போஸ்ட்மார்டம் வைக்க போனா அம்புட்டு, இந்த விடையை போஸ்ட்மார்டம் வைக்க போனால் அம்பிட்டு விடுவீர்கள். கண்ணியம் கருதி கடந்து செல்கின்றேன். அப்படியாக இருந்தால் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய புத்தக கொள்வன் விடயத்தில் சகல கணக்கியல் நடைமுறைகளையும் சரியாக பின்பற்றுகின்றீர்களாக இருந்தால் இப்படித்தான் எல்லா விடயங்களிலும் அக்கரைப்பற்று மாநகர சபை சரி செய்திருக்கிறது என்பதை NPP ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. விளங்க வேண்டும். நம்மள பொல சொல்றதுக்காக வேண்டி அவர் மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க.